அண்ணியும் சிரிக்கிறாங்க, ப்ரோவும் சிரிக்கிறாரு. ஆக மொத்தம் மேரேஜ்ல ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருக்கும் போல. ஒருத்தர் வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றிங்கம்மா. அருண், அம்மா, ஆதி கல்யாணத்தன்னைக்கு தென்னிந்தியால இருக்கிற எல்லா கோவில்கள்ல சிறப்பு அபிஷேகமும் அனாதை இல்லங்கள்ல 3 வேளை அன்னதானமும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டியா? எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமா. அப்புறம் அக்கா, ஒன்றும் இல்லை. கோவில்ல சிறப்பு பூஜையெல்லாம் செய்யறது சரிதான். ஆனா அனாதை ஆசிரமத்துல 3 வேளை சாப்பாடு போடணுமாக்கா? ஒரு வேளை போட்டா பத்தாதா? இல்ல இல்ல, தப்பா எதுவும் இல்ல. ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் சொன்னேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. எனக்கு என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேணும். எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்கு இன்னும் என்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஐடியா இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு செலவை குறைக்கிறதுக்கு யோசனை எல்லாம் சொல்லாத. எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. என் மகன் கல்யாணம் தான் முக்கியம். ஆதிக்கடவுர் குடும்பத்துல நீயும் ஒருத்திதாங்கிறத மறந்துடாத. அதுக்கு தகுந்த மாதிரி யோசி. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கா? உங்க முதலாளி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து அம்மா, அப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்குப்பா. சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு புடவை கட்டிக்கோமா. புடவை கட்டிக்கணுமா? என்னப்பா, நம்ம எங்கேயாவது வெளியில போறோமா என்ன? நாம வெளியில போகலாமா? நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வரப்போறாங்க. விருந்தாளிங்க வர போறாங்களா? யாருப்பா வராங்க? வந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. யாரா இருக்கும்? நமக்கு என்ன? அப்பா, இந்த இலை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டு வரவா? போதும்டா, வேணும்னா அப்புறமா போய் அறுத்துக்கலாம். நீ போய் இலைய தண்ணியில நல்லா கிளீன் பண்ணு. சரிப்பா. டேய், பாத்து கிழிச்சிட போற, பாத்து பண்ணு போ. சரிப்பா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, வாங்க. போமா, உட்காரு. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. திடீர்னு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னீங்க. என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு குழப்பத்தோட தான் வந்திருக்கோம். என்ன விஷயம் சம்பந்தி? எல்லாம் நல்ல விஷயம் தான் சம்பந்தி. ஆமா, சம்பந்தி அம்மா வரலீங்களா? அது எங்க வீட்டம்மா காலையில சொந்தக்காரங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்காக திருத்தணி வரைக்கும் போயிருக்காங்க. அதான் வரல. இவங்க பாலாவோட சித்தி, என் மனைவியோட தங்கச்சி, மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மருமகளை வர சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்க. அம்மா பார்வதி, அப்பா, குடிக்க 2 கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சூப்பரா இருக்கா. தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. நம்ம பாலாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி.
பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் பையன் கணேசன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். எத்தனாவது படிக்கிறப்பா? 8th. ஆமா சம்பந்தி, என்ன விஷயமா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் இருங்க. என்ன? ம், ம், ம். டே கணேசா, இவங்களுக்காக தான் அப்பா என்ன அவசர அவசரமா ரெடியாக சொன்னாரா? என்ன சம்பந்தி இதெல்லாம்? என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்சிருந்த நகை, பணம். சரி சம்பந்தி, இதெல்லாம் இப்ப எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா எந்த குறையுமே வைக்கல. இன்னைக்கு கூட நகை கடையில இருந்து வைர நகையெல்லாம் வரவழைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது என் சொந்த உழைப்புல என் பொண்ணுக்காக, அவ கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. இது என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற சீதனம். நீங்க வாங்கிக்கத்தான் வேணும். இதுக்காகத்தான் நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் சீர்வரிசையெல்லாம் எதிர்பார்க்கல சம்பந்தி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? நீங்க எதிர்பார்க்கலதான். அகிலாமாவும் என் தகுதிக்கு அதிகமாகவே என் பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க இத வாங்கிக்கத்தான் வேணும். சரி, உங்க சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்கிறேன். இப்போ என் சந்தோஷத்துக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கும் போது அவகிட்டயே கொடுத்து அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. வாங்கிக்கோங்க சம்பந்தி. இதுதான் விஷயம்னு நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? உங்களுக்காக நான் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. டே கணேசா, போய் பாய் எடுத்துட்டு வா. அம்மா, சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு வாமா. டேய், போய் எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிப்பா. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. வாமா, உட்காரு. வாடா. இந்தப்பா. சம்பந்தி, நீங்களும் உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல சம்பந்தி, உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடுவோம். இல்ல சம்பந்தி, நீங்க சாப்பிடுங்க. இப்ப நீங்க எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடலன்னா அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன், எந்திரிச்சிடுவேன். ஐயோ, வேண்டாம் சம்பந்தி, நான் விரதத்துல இருக்கேன். விரதமா? இன்னைக்கு என்ன விரதம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் தினம் சாப்பிடாம முட்டிக்கால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. முட்டிக்கால் பிரார்த்தனை ரொம்ப கடுமையான விஷயம். இதுல சாப்பிடாம விரதம் வேற இருக்கீங்களே. உங்க வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. எல்லாம் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தாம்மா. ஐயா, ஜூஸ். போய் பார்வதி. வணக்கம். நமஸ்காரம்மா. வாங்க ஐயரே, வாங்க. உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க. அம்மா, உங்க மகன் கல்யாணத்துக்காக கோயில சிறப்பு பூஜை பண்ண சொல்லிருந்தீங்களேம்மா. முக்கியமான சிவஸ்தலங்கள்ல பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம்.
தாம்பாள தட்டு எடுத்துன்னு வர சொல்லுங்க, அதுல பிரசாதத்தை வச்சிடலாம். பார்வதி, அம்மா. போய் தாம்பாள தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, முதல்ல இருக்கிறதுமா திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல இருந்து வந்திருக்கிற பிரசாதம்மா. ஓ, இது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல இருந்து வந்திருக்கிற பிரசாதம்மா. அடுத்தது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் பிரசாதம்மா. அது சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரசாதம்மா. அடுத்தது திருக்காளகஸ்தீஸ்வரர் கோயில் பிரசாதம்மா. ஓ, சரி. பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு போல. இதுங்க வந்தா ஒன்றும் குறைச்சல் இல்ல. அஞ்சு பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு. ஓகே. அது எந்த கோயில்ல இருந்து வந்த பிரசாதம்? ஸ்பெஷலா தனியா இருக்கே. அதுதாம்மா எனக்கும் புரியல. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருந்து தான் பிரசாதம் வந்தது. எப்படி ஆறாவதா ஒரு பிரசாத தட்டு வந்தது? இது எந்த கோவில் பிரசாத தட்டுன்னு தெரியலம்மா. மேடம், ஃபோன். என்ன அகிலா, உன் முகம் மாறிடுச்சு. யார்கிட்ட இருந்து போன்? அந்த நந்தினி கூப்பிடுறா. எடுத்து பேச அகிலா. அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ஹலோ ஆண்டி, குட் மார்னிங். என்ன, என் காலை அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அட்டன் பண்றீங்களா? இப்ப நீ எதுக்காக ஃபோன் பண்ண? உன் மக ஆதித்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல இருந்து சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு பிரசாதத்தை வர வச்சிருக்கீங்க போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா ஆண்டி? 1300 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நான் எப்பவும் உங்களை பத்தியும் உங்க ஒவ்வொரு அசைவ பத்தியும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இது பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்காக ஃபோன் பண்ண அதை மட்டும் சொல்லு. சொல்றேன் ஆண்டி, அதுக்காக தானே ஃபோன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்திருக்கிற பிரசாத தட்டுல 6ஆவதா ஒரு தட்டு ஸ்பெஷலா தனியா இருக்குமே. அது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா பூஜை பண்ணி அனுப்பின பிரசாத தட்டு. மத்த 5 தட்டும் ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பூஜை செஞ்சு உங்களுக்கு வந்திருக்கிற பிரசாத தட்டு. நான் அனுப்பி இருக்கிற ஸ்பெஷல் தட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு கால பைரவருக்கு சிறப்பு பூஜை பண்ணி அனுப்பின பிரசாத தட்டு. கவனி.
நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கவே நடக்காது ஆண்டி. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஏய், அகிலா மா அம்மா, என்ன அக்கா என்னக்கா இது? ரத்தம் வந்து அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? மாமா என்னம்மா பண்றீங்க? என்ன அகிலா அப்படி பண்ணிட்ட? ஐயோ அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? என்னம்மா நீங்க அந்த நந்தினி எதுவும் சொன்னான்றதுக்காக இப்படி உங்க கையை நீங்க காயப்படுத்திக்கணுமா? கையில எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ச்சே, இந்த நந்தினி ஒருத்தி அவ ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இப்படி பண்ணிட்டீங்களேக்கா. ஒருவேளை நிஜமாவே ஆதிமித்ரா கல்யாணம் நின்னு போச்சுன்னா அக்கா இன்னும் எவ்வளவு ரத்தம் சேர்த்துவாங்களோ? இல்லக்கா நீங்க மா நீங்க முதல்ல வாங்க. ரத்தம் அதிகமா போகுது, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா போலாம் ஆதி. நீ முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. சத்தியமா? மா முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம், வாங்கம்மா. இல்ல ஆதி, நீ முதல்ல எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்ன அகிலா அது? இந்த நேரத்துல போய் சத்தியம் கேட்டு அடப்பிடிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வா. இல்லங்க, ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. அதனால ஆதி எனக்கு இப்ப சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். நான் என்னம்மா சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? நான் என் கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கும்னு என் ரத்தத்து மேல சத்தியம் பண்ணி கொடு. அகிலா ஆதிக்கு வச்சடா பெரிய அப்பா. நான் கேட்ட மாதிரி எனக்கு சத்தியம் செஞ்சு கூடாதி. என்ன யோசிக்கிற? ப்ரோ வேணாம் ப்ரோ. வேணாம் ஆதி. வேணாம் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. உங்க கையால நீங்க தாலி எடுத்து கொடுக்க என் கல்யாணம் நடக்குமா? இது உங்க ரத்தத்து மேல சத்தியம்.